வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம வாழைத்தண்டு கூட்டு செஞ்சிடலாம். அதுக்கு 50 பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 50 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா 2 கழுவு கழுவிக்கலாங்க. பாருங்கள், 2 வாழைத்தண்டை நான் கட் பண்ணி அரிசி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம புழிஞ்சு அதோடு சேர்த்துடலாம். 2 வாழைத்தண்டு இருந்துச்சு, நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி தேவையில்லை இதுக்கு, இது கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், போட்டு இதை நல்லா கிளறிக்கலாங்க. கிளறிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இதை ஒரு 3 விசில் வரட்டுங்க. அப்புறம் அதுக்கு ஏற்ற இதை நம்ம பேஸ்ட்டை அரைச்சிடலாம். 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஒரு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ கழட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு அதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அந்த பச்சை வாடை போகிறதுக்கு சும்மா ஒரு கொதி விடுவோம். அதையே பாருங்கள், நல்லா கொதி, பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சும்மா நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நம்ம கிளறி நம்ம கூட்டோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கூட்டை அடுப்பில் எடுத்து வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்தணும். முதல்ல நான் சேர்த்தலை, இப்போ நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டுங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைத்தண்டு கூட்டு, சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு வாழைத்தண்டு கூட்டு. பாருங்கள், வாழைத்தண்டு கூட்டு